வாழ்க. ஆத்மேஸ்வர ராதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பரின் ஆசையுடனும் எங்கள் குருவின் வழிகாட்டுதலின்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கலியுகத்தில் நடக்கிற ஆத்மீக அதிசயங்களை பார்த்துட்டு வரோம். வாழ்த்த வாழ்க அனீஷ். புவி வாழ்த்த வாழ்க்கம்மா. ஆமாம் அனீஷ், நம்ம எல்லா வீடியோலையும் புவி வாழ்த்த வாழ்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறோமே, அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமாம்மா? ஏமா அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியாதா? எனக்கு தெரியும் அனீஷ், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ சொல்லு பார்ப்போம். புவி வாழ்த்த வாழ்க்கன்னா இந்த உலகமே வாழ்த்தாமே நம்ம வாழணும். அப்படியாம்மா, இதோட அர்த்தம் இதுதானா? அப்போ நம்ம எல்லாருமே உலகமே வாழ்த்துற மாதிரி வாழணும்னு சொல்கிறோம், அப்படி தானே? ஆமாம்மா. சரி, நீ நம்ம வீடியோவில் கடைசியாக வந்த கருப்பசாமி வீடியோ பார்த்தியாம்மா? பார்த்தம்மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. சரி அனீஷ், உனக்கு என்ன சாமி ரொம்ப பிடிக்கும்? முருகர் பிடிக்குமா? ஆனால் நம்ம ஆன்மீக அதிசயங்களை ஒரு தடவை கூட முருகரை பற்றி ஒரு வீடியோ கூட வந்ததே இல்லையேம்மா, முருகர் நேரில் வந்த மாதிரி. ஒருத்தவங்களுக்கு வயிற்று வலியை முருகரே சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்படியா அனீஷ், இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறியா? இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். கலியுகத்தில் நடக்கிற ஆத்மீக அதிசயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க நாகர்கோவிலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இன்சிடெண்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. நாகர்கோவிலில் ஹிரண்யம் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்போது அந்த ஃபேமிலியில் 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே பெண்கள் தான். அப்போது அதில் அவங்களோட பெரிய பொண்ணு அவங்க சென்னையில் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு சென்னையில் இருக்கா, இவங்க ஃபேமிலி நாகர்கோவிலில் இருக்காங்க. அப்போது சென்னை போய் கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு வயிறு வலி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அவங்களும் நிறைய டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க, எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இருந்தும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. அப்போ அவங்க அம்மா கிட்ட அவங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனை சரியாகவே மாட்டேங்குது, எவ்வளவோ டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் சரி, எவ்வளோ மருந்து எல்லாமே சாப்பிட்டாலுமே சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப அதிகமாக கும்பிட்ற ஒரு தெய்வம் காளின்றனால அவங்க காளி கிட்ட போய் அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது, என் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை காமிக்கணும், நீங்கள் தான் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காளி தெய்வம் கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்து கொஞ்ச நாள் கழித்து சென்னையில் அப்போது இந்த பொண்ணோட வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு வயிறு வலியோட யார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன் காவி ஷர்ட் காவி நிக்கர் போட்டு கழுத்தில் ருத்ராஜ கொட்டையும் நெத்தியில் திருநீர் பட்டையும் போட்டு ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய முகத்தோட ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். இவங்களுக்கு பார்த்துட்டு யார் இந்த பையனாக இருக்குன்னு யோசிச்சுட்டு யார்ப்பா தம்பி நீ அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க அந்த பையனை பார்த்து. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் யாருன்னு இப்போ கேட்காதீங்க, அது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். உங்கள் அம்மா என் அம்மா கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுதுருக்காங்க. அதனால இப்போ எங்கள் அம்மா என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. என் கையில் இருக்க திருநீரை 3 நாளைக்கு தண்ணியில் கலந்து குடிங்க, அதோடு உங்கள் வயிற்று வலி சரியாயிடும். சரியானதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மா கிட்ட வயிற்று வலி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட சொல்லுங்கள். இந்தாங்க திருநீரை பிடிச்சிக்கோங்க, நான் போயிட்டு வரேன். இவங்களுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பையனுக்கு எப்படி தெரியும், அது ஒரு சின்ன பையன், இவனுக்கு எப்படியும் வயிறு வலி பிரச்சனையை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு அந்த விபூதியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா. அவள் யோசிக்கிறா, இந்த பையன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. திருப்பி வெளியே போய் பார்க்கலான்னு அவள் போகும்போது வெளியே யாருமே இல்லை. இது இன்சிடெண்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்குள்ளே நடக்குது. அப்போது யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்குறான். இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பையன் வீட்டுக்கு வந்தாம்மா, அவன் என்கிட்ட சொன்னான், அவங்க அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மா உன்னை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னான், நீ யாருக்கிட்டமா சொன்ன, நான் இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட மட்டும்தானம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா.
அப்போது தான் வந்து அவங்க அம்மாவுக்கு புரியுது இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காளி கிட்ட போய் சொன்னது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போது அந்த பொண்ணோட தங்கச்சி அவங்க கிட்ட கேட்குறா, அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் என்ன கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த பொண்ணு சொல்ல, எங்கள் வீட்டோட தெரு முனையில் வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருது. ஸோ அவங்க அம்மா போயிட்டு காளி அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா அவங்க பையனோட முருகர் தான் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு முருகரை போய் இந்த பொண்ணை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் கொடுத்த விபூதியை வந்து பூசிக்கிட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வயிறு வலி பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது நம்ம அதை போய் கடவுள்கிட்ட போய் முழு மனசோட முறையிட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி. போய் வாழ்த்த வாழ்.